ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட். ஆனால் டபிள்யூடபிள்யூல நாம பார்க்குற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் ரசிகர்களாகிய நாம கவனிக்க தவறுன நிறைய சீக்ரெட்ஸ், ரகசியங்களும் மறைஞ்சிருக்கு. ஒரு ரெஸ்லர் அவரோட என்ட்ரன்ஸ்ல பண்ணுற ஒரு சின்ன கெஸ்டர்ல இருந்து அவங்க ரிங்குக்குள்ள போட்டுட்டு வரக்கூடிய காஸ்டியூம் வரைக்கும் நாம கவனிக்காத நிறைய ரகசியங்கள் டபிள்யூடபிள்யூக்குள்ள மறைஞ்சிருக்கு. டபிள்யூடபிள்யூ எவ்வளவுதான் ரசிகர்களுக்கு தெரியாம இந்த டீடைல்ஸை மறைக்க முயற்சி பண்ணினாலும் ஹார்ட்கோர் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி டபிள்யூடபிள்யூல நாம பெருசா கவனிக்காத 11 ரொம்பவே சுவாரஸ்யமான சீக்ரெட்ஸை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். டபிள்யூடபிள்யூல நடக்கிற ரெஸ்லிங் மேட்சஸை நம்ம ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சோம்னா ரெஸ்லர்ஸ் சின்ன சின்ன ஹேண்ட் சிக்னல்ஸை யூஸ் பண்றத நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ராண்டி ஓர்டன் அவரோட சிக்னேச்சர் மூவான பவர் ஸ்லாம போடுறதுக்கு முன்னாடி ஆப்பனன்ட் ரெஸ்லரை பார்த்து அவரோட கையை கிளாப் பண்ணுவாரு. இது மூலமா நான் இப்ப பவர் ஸ்லாம் போட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரெஸ்லருக்கு மறைமுகமா ஒரு சிக்னலை கொடுப்பாரு. ஆனா இந்த சிக்னல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கிறதுனால நம்மளோட கவனம் ரெஸ்லர் மேலதான் இருக்கும், அவங்க கொடுக்கிற அந்த சிக்னல் மேல இருக்காது. இதனால நாம இதை கவனிச்சதே கிடையாது. அதே மாதிரி ஒரு ரெஸ்லர் சூப்பர் கிக் மூவ போடும்போது அவங்களோட தொடையில வேகமா அடிப்பாங்க. இன்னொரு ரெஸ்லரோட தாடையில அந்த சூப்பர் கிக் விழுற அதே சமயத்துல அவங்க அந்த தொடையில பயங்கரமா அடிச்சு அது மூலமா ஒரு பெரிய சவுண்டை ஏற்படுத்தி அந்த சூப்பர் கிக் மூவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. டாப் சிக்லர், ஷான் மைக்கேல்ஸ் மாதிரியான ரெஸ்லர்ஸ் இதை ரொம்பவே ஸ்பீடா மில்லி செகண்ட்ல பண்ணிருவாங்க. சோ இதையும் நாம அதிகமா கவனிச்சிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம டபிள்யூடபிள்யூயோட லெஜெண்டரி டீமான அண்டர்டேக்கரும் கேனும் ரிங்குக்குள்ள படுத்துட்டு ஒரே டைம்ல எழும்பி சிட்டப் பண்ணுவாங்க. ஆப்வியஸா அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பார்த்துக்க முடியாது. சோ ஒரே நேரத்தில் அவங்க எழும்பணும் அப்படின்னா மாறி மாறி கம்யூனிகேட் பண்ணணும். இதுக்காக அண்டர்டேக்கர் அவரோட விரலை வச்சு மெதுவா கேனோட கையில ஒரு தட்டு தட்டி ஒரு சீக்ரெட்டான சிக்னலை கொடுத்திருப்பாரு. இதையும் நாம நிறைய தடவை கவனிக்காம மிஸ் பண்ணிருப்போம். 2002 வருஷத்தோட முடிவில் ஜான்சினா ஒரு ஹீல் கேரக்டரா மாறி டாக்டர் ஆஃப் தகனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிமிக்கை அறிமுகப்படுத்தினாரு. அந்த டைம்ல அவரோட லுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜான்சினா அவரோட என்ட்ரன்ஸை கொடுக்கும்போது பேஸ்பால் டீம்ஸ்ல போடுற மாதிரியான ஜெர்சியை தான் அவரோட காஸ்டியூமா போட்டுட்டு வருவாரு. அதுக்கப்புறமா தான் ஜான்சினா டபிள்யூடபிள்யூல கலர்ஃபுல்லான டி ஷர்ட்ஸை கொண்டு வந்தாரு. டபிள்யூடபிள்யூயும் அந்த டி ஷர்ட்ஸை மில்லியன் கணக்குல வித்து பல மில்லியன் கணக்குல பணத்தையும் சம்பாதிச்சாங்க. ஆரம்ப காலத்துல ஜான்சினாவோட காஸ்டியூமா இருந்தது ட்ரெடிஷனலான ரெஸ்லிங் ட்ரங்க்ஸ் தான். இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சீனா ஒவ்வொரு தடவை போட்டுட்டு வரக்கூடிய அந்த ட்ரங்க்ஸோட கலரும் டபிள்யூடபிள்யூ அன்னைக்கு எந்த சிட்டியில ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த சிட்டியோட பேஸ்பால் டீமோட ஜெர்சி கலரை மேட்ச் பண்ற மாதிரி தான் ஜான்சினா போட்டுட்டு வருவாரு. உதாரணத்துக்கு வெஞ்சன்ஸ் 2002ல கிறிஸ்டரிகோவுக்கு எதிரான மேட்ச்ல ஜான்சினா ரெட் அண்ட் ஒயிட் ட்ரங்க்ஸை போட்டிருப்பாரு. அன்னைக்கு டபிள்யூடபிள்யூ நடந்த அந்த பர்டிகுலர் சிட்டியோட பேஸ்பால் டீமான டெட்ராய்ட் ரெட் விங்ஸ் டீமோட ஜெர்சி கலர் தான் இந்த ரெட் அண்ட் ஒயிட் ட்ரங்க்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவங்க ஃபேமஸான ஸ்டான்லி கப்பையும் வின் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா ஜான்சினாவுக்கு இந்த ஸ்பாண்டெக்ஸ் லுக் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிடிக்காம போயிடுச்சு. இந்த ட்ரெடிஷனலான ட்ரங்க்ஸை போட்டு ரெஸ்ல் பண்ணும்போது ரொம்பவே ஆக்வர்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதனாலதான் ஜான்சினா சீக்கிரமாவே அந்த காஸ்டியூமை மாத்திட்டு அவரோட ட்ரெடிஷனலான அந்த ஜார்ஜ் காஸ்டியூமை தேர்ந்தெடுத்திருக்காரு. ரெஸ்லிங்ல நிறைய ஹேண்ட் சிக்னல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். மேட்சுக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்பாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஃபரி ரெஸ்லர்ஸோட கைக்குள்ள வச்சு அவங்க ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாரு. அதே மாதிரி மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ரெஃபரி எக்ஸைன் காணிச்சாருன்னா அந்த ரெஸ்லருக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆகிடுச்சு, மேட்சை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுவே ரெஸ்லர் அந்த எக்ஸிக்னலை காமிச்சாருன்னா இந்த மூமெண்ட் ஸ்கிரிப்ட் கிடையாது, இது ஒரு ரியலான மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஓரளவுக்கு ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி வியர்டான இன்னொரு ஹேண்ட் சிக்னல் இருக்கு, அதுதான் சிக்கன் டாண்ட். ஒரு ரெஸ்லர் மேட்சுக்கு நடுவுல கோழி மாதிரி ஒரு சிக்னலை கொடுக்கிறது தான் இந்த சிக்கன் டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான மீனிங் இருக்கு. அதாவது நடந்துட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லிங் மேட்ச் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பேக் ஸ்டேஜ்ல பார்த்துட்டு இருக்கிற சக ரெஸ்லர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக ரெஸ்லர்ஸ் யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட்டான சிக்னல் தான் இது. டபிள்யூடபிள்யூயோட மிகவும் பிரபலமான ரெஸ்லரான ஹார்ட் பிரேக் இட் ஷான் மைக்கேல்ஸ் அவரோட மேட்சஸ்க்கு நடுவுல பபிள் கம்மை யூஸ் பண்றத நம்மளால பார்க்க முடியும். அவர் இந்த மாதிரி ஸ்விங் கம்மை யூஸ் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. ஷான் மைக்கேல்ஸோட முகத்துல இன்னொரு ரெஸ்லர் பலமா ஒரு கிக் அடிக்கும் போது ஷான் மைக்கேல்ஸ் அந்த இம்பாக்டை வாங்கின அடுத்த செகண்ட் அவரோட வாயிலிருந்து அந்த கம்மை அப்படியே ஏர்ல துப்புவாரு. கேமரால பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு ஷான் மைக்கேல்ஸோட பற்கள்ல ஒண்ணுதான் வெளியே உடைஞ்சு விழுந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தும். இதே மாதிரியான டெக்னிக்கை இப்போ டபிள்யூடபிள்யூல ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கிற இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் பயன்படுத்துறத நம்மளால பார்க்க முடியும். மாடர்ன் டபிள்யூடபிள்யூல இருக்கிற மிகச்சிறந்த ஸ்டோரி டெல்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். பெருசா ரெஸ்ல் பண்ணாமலேயே எதுவுமே பேசாமலேயே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாவே நிறைய விஷயங்களை கன்வே பண்ற
பண்றதுல ரோமன் ரெயின்ஸ் ஒரு கில்லாடி. ரீசெண்ட் டைம்ஸ்ல இவருக்கு ஆஸ்காரை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு WWE ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் பிளட் லைன் ஸ்டோரி லைன் நடந்த டைம்ல அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாவே ஸ்டோரி லைனை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணாரு. ஆனா பிளட் லைன் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமுமே பார்த்தோம்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த ஹேபிட்டை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு. 2024 வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பால் ஹேமனும் ரோமன் ரெயின்ஸும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ரோமன் ரெயின்ஸ் பல தடவை ரிங் சைட்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுட்டு அவரோட தலையை இடது பக்கமா திரும்பி பால் ஹேமனை தேடுற மாதிரியான ஒரு கெஸ்டரை பண்ணுவாரு. இப்ப ரீசெண்டா ரெசில்மேனியா 42ல கூட சிஎம் பங்குக்கு எதிராக நடந்த மெயின் இவெண்ட் மேட்சுக்காக ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் இதே மாதிரி இடது பக்கம் பார்த்து பால் ஹேமனை தேடுற மாதிரியான ஒரு ரகசியமான சிக்னலை கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை நீங்க நிறைய ரெஸ்லர்ஸ் கிட்ட நோட் பண்ணிருப்பீங்க. ரிங்குக்கு உள்ளாடி போறதுக்கு முன்னாடி அவங்களோட பூட்ஸை ரிங்கோட ஏப்ரன் பகுதியில் நின்றுட்டு தேய்ச்சிட்டு உள்ள போவாங்க. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு பழைய ரெஸ்லிங் ட்ரெடிஷன் தான் இருக்கு. ப்ரோ ரெஸ்லிங்ல இன்னைக்கும் அபிஷியலான நிறைய சொல்லப்படாத விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுது. உதாரணத்துக்கு பேக் ஸ்டேஜில் இருக்கும்போது சக ரெஸ்லர்ஸுக்கு கை கொடுக்கணும், சேலரியை பத்தி மாறி மாறி பேசக்கூடாது, இத மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட ரூல் தான் ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூட்ஸை ரிங்கோட எஜ்ஜில் தேய்ச்சி சுத்தம் பண்றது. WWEயோட ஒரு சில யூரோப்பியன் ரெஸ்லர்ஸ் இன்னைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பெர்ஃபெக்ட் உதாரணம் கந்தர். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அவரோட புரோக்கன் ஸ்கல் செஷன்ஸ்ல இதை பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது ஜஸ்ட் சூழ இருக்கிற டஸ்ட்டை தட்டுறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ரெஸ்லர்ஸ் ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஷவர் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போவாங்க, ஃபுட் சாப்பிட்ற இடத்துக்கு போவாங்க, தரையில நடந்துட்டு வருவாங்க. இப்படி பயங்கரமா அழுக்கா இருக்கக்கூடிய அவங்களோட பூட்ஸை ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில வச்சு கிளீன் பண்றது மூலமா அதுக்கு அப்புறமா உள்ள போய் ரெஸ்ல் பண்ண போற சக ரெஸ்லர்ஸுக்கு ஒரு சப்டிலான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய ரெஸ்லர்ஸ் இந்த மூவை WWE பண்றதே கிடையாது.